நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த தினத்தில் தசரதர் தன் புத்திரர்களுக்கு விரத சமாவர்த்தனம் செய்தாரோ அன்று கேகய ராஜபுத்திரனும் பரதனுக்கு மாமனுமான யுதாஜித் மிதிலைக்கு வந்து தசரதரை கண்டு க்ஷேமம் விசாரித்து மகாராஜ அந்த லேடியை பார்த்த உடனே கோவம் வர அளவுக்கு அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க? அவர்களும் சௌக்கியம். பெருசா ஒன்றும் தப்பு பண்ணல, ஒரு சின்ன தப்பு தான் பண்ணாங்க. அதான் என்னன்னு கேட்டேன். தெரிவிக்கிறார். எங்க தாத்தாவுக்கு பொண்ணா பிறந்துட்டாங்க. புரியல. அந்த அந்த அம்மா தாத்தாவோட பொண்ணா? ஆமாண்டா. அப்போ அவங்க உனக்கு அத்தை? ஆமா, இவங்க தான் எங்க பிருந்தா அத்தை. டேய், என்னால அவரை புரிஞ்சுக்க முடியலடா. அவருடைய பொண்ணுனா சந்தோஷமா ஹரிகதாவை ஃபுல்லா கேட்டுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணும்ல. பண்ணிருக்கணும். பின்ன ஏன் பண்ணல? எதிரி மாதிரி தானே நடந்துக்கிட்டாரு. டேய், நீ கேட்ட கேள்விக்கு ரெண்டே எழுத்துல பதில் சொல்லலாம்டா. விதி, அவ்வளவுதான். அந்த வீட்டுல எல்லாருமே கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஹரிகதா சொல்ற பிருந்தாண்டியை மட்டும் ஏன்டா பிரிச்சுட்டாரு? சரி, அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஏன் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட அவங்கள பத்தி பேசுறதே இல்ல? அன்னைக்கு அந்த ஆவணியா வீட்ட ஃபங்க்ஷன்ல கூட அவங்கள பார்க்க முடியலடா. இத வர்றா, நீ கேட்கிற எல்லா கேள்வியும் நியாயம் தான்டா. ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னா, எங்க தாத்தா இவங்க உறவை மட்டும் வேணான்னு சொல்லிட்டாரா. அதனால முகமொழியே எல்லாம் போயிருத்துறா. டேய், இப்படிதான்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாத்த மேல தாத்தா உயிரே வச்சிருந்தாரா. நொடிக்கு 100 தடவை பிருந்தா பிருந்தா பிருந்தான்னு அவங்க பெரிய சொல்லிட்டு இருப்பாரா. இவ்வளவு ஏண்டா ஹரிகத்தாவுக்கு அரண்மனை பெட்டி மறந்தாலும் மறப்பாடுறா. ஆனா பிருந்தாத்தைய கூட்டு வரத்துக்கு ஒரு நாள் மறக்கவே மாட்டாரா அவரு. அவர் அவங்க மேல இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன் வச்சிருந்தா ஏண்டா தாத்தா அவங்கள பார்த்த உடனே ஆத்திரப்படுற அளவுக்கு மாறணும்? சொல்றேன்டா. ஹரிகதாண்ணா இந்த பரமேஸ்வரர் சொல்லிதான் கேட்கணும்னு இந்த ஊரே சொல்லுண்டா. அந்த அளவுக்கு கம்பீரமா மேடை மேல ஏறி ஹரிகதா சொல்லுவாரா. அவர் ஹரிகதா சொல்ல ஆரம்பிச்சார்னா மகடிக்கு அடங்கின பாம்பு மாதிரி மக்கள்லாம் அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்கடா. கும்பகோணத்துல மட்டும் இல்லடா, அவர் ஹரிகதா சொல்லாத பக்த சபாவே தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லடா. ஹரிகதால இவ்வளவு பேரும் புகழும் வாங்கின எங்க தாத்தா பணத்துக்காக இந்த ஹரிகதா அவர் பண்ணலடா. கடவுள் மேல அவர் வச்சிருந்த பக்திக்காகவும் அவர் மன திருப்திக்காகவும் தான்டா இதை பண்ணாரு. ஹரிகதா அவருடைய சுவாசமாவும் உயிர் மூச்சாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தாரா எங்க தாத்தா. श्रीरामचंद्र कृपालु भज मन हरण भव भय दारुणं नव कंचलोचन कंच मुग नव कंचन पद कंचारुणं श्रीरामचंद्र कृपालु भज मन. டேய், எங்க தாத்தான்றதுக்காக சொல்லல, அவர் ஹரிகதா பண்ணா இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கண்டா. அவ்வளவு அற்புதமா சொல்லுவார் தெரியுமாடா. இங்க பாருங்க, எழுந்துருங்க. ஹரிகதாவுக்கு டைம் ஆயிடுத்து, எழுந்துருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க? ஹரிகதா கேட்டா உங்களுக்கு தானே புண்ணியம். ஐயா வந்துட்டார், எழுந்துருங்க. வரட்டுமே, நீங்க சொன்னதை கேட்டா புண்ணியம் வரும்னு சொல்றீங்களே, அத மாதிரி சாமியும் கிட்ட சொன்னாரா? வரட்டுமே, நீங்க சொன்னதை கேட்டா புண்ணியம் வரும்னு சொல்றீங்களே, அத மாதிரி சாமியும் கிட்ட சொன்னாரா?
என்னவோ நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கு மேல உங்க இஷ்டம். வாங்க மிஸ் ராமாயணம். ராமாயணம் எங்க எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். ராமர் காட்டுக்கு போனாரு, ராவணன் சீதையை கடத்தினாரு, ராமன் ராவணனை கொன்னாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கம்பர் இத சொன்னாரு, வால்மீகி அத சொன்னாங்க. அப்படி எல்லாம் காப்பி அடிக்கிறத விட்டுட்டு புதுசா ஏதாவது சரக்கு இருக்கா? ராமர் சூர்பனகை கடத்திட்டு போனார்னு கதை கொஞ்சம் மாத்தி சொல்லுங்களேன். இப்போ உங்க 4 பேருக்கும் என்ன வருத்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயணத்தை நாங்க திரும்ப சொல்லக்கூடாது, அப்படிதானே? ஆமா, இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. இப்ப தேவை இந்த மாதிரி மித்தாலஜி இல்ல, சயின்டிபிக் ஃபேக்ட். ஓ அப்படியா? அப்போ நீங்க எல்லாரும் சயின்ஸ் படிச்சவாளா? ஆமா, நாங்கெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ, உங்களோட பேர் என்ன? கோபி. அனிதா. மணிகண்டன். நைஸ். நீங்க சயின்ஸ்ல எக்ஸாம் எழுதும்போது நியூட்டன் லா, பாஸ்கல்ஸ் லா இதெல்லாம் பரீட்சையில கேப்பா இல்லையா? நிச்சயமா, கேட்காம எப்படி? அப்ப நீங்க பதில் அப்படியே நியூட்டன் சொன்ன மாதிரி எழுதுவீங்களா? இல்ல நியூட்டன் சொல்லி நாம என்ன எழுதுறதுன்னு அனிதா தியரி, மணிகண்டன் தியரின்னு புதுசா எழுதுவீங்களா? அதை எப்படி எழுத முடியும்? எக்ஸாம் பேப்பர் திருத்துறவன் சுழிச்சிருவான்ல. அப்போ எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா இன்னொருத்தர் சொன்னதை அப்படியே எழுதுறது தப்பில்ல, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா. அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஹரிகதா மேடை தான் எக்ஸாம் ஹால். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் எங்க எக்ஸாமினர். அவ எல்லாருக்கும் ராமாயண கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் எங்களை அத திரும்ப திரும்ப சொல்றா. இப்போ உங்களால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் உங்களுக்கு ஏன் ராமாயணம் பிடிச்சிருக்குன்னு கேட்க முடியுமா? நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கறது தப்பு இல்லன்னு உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா அவளுக்கு அது புரியுது. நல்ல சிந்தனைகளை கேட்கறதுனால நல்ல எண்ணங்கள் வரும். இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்க. நாங்க உங்களை விட அதிகமா சயின்ஸ் படிச்சவங்க. ஓ அப்படியா? நான் உங்களவுக்கு இல்லனாலும் ஓரளவு சயின்ஸ் படிச்சவதான். இந்த உலகத்துல புதுசா எதுவுமே உருவாக்க முடியாது. இப்ப புதுசா இருக்கிற எல்லாமே இந்த பூமியில இருக்கிற இன்னொரு சக்தியோட மறு உருவந்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுவுமே புதுசா உருவாக்க முடியாதுன்னு சொல்லி யார் வேணா அதை வேணா சொல்லலாமா? கண்டிப்பா கூடாது. ஒரு சிம்பிள் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா கம்ப ராமாயணத்தை அப்படியே காப்பி அடிச்சு சொல்றதா இருந்தா இங்க வந்திருக்கிற எல்லாருமே அவாவா ஆத்துல ஃபேன் கீழே உட்கார்ந்து கம்ப ராமாயண புக்கையோ இல்ல டேப்பையோ கேட்டு இருந்திருப்பா. இங்க வந்திருக்கவே மாட்டா. புது விஷயங்கள் தேவைதான், ஆனா எல்லாத்துலயும் இல்ல. ஒரு பிஞ்சு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கற தாய்கிட்ட போய் எத்தனை தலைமுறையா உங்கள மாதிரி தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பேன்னு உங்களால கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது உலக நியதி. அதே மாதிரிதான் ஹரிகதாங்கிற கலை பல தலைமுறையா நம்ம நாட்டுல வழக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பாரம்பரியம். இதை யாராலையும் அழிக்கவும் முடியாது, குவெஸ்டினும் பண்ண முடியாது. இதையே மீறி அது தேவையா தேவை இல்லையான்னு கேள்வி கேட்கறது ரொம்ப பெரிய தப்பு. See, you can't question like that. இத பாருங்க, எங்க அப்பா ராமாயணம் சொல்றது உங்களுக்கு விருப்பம் இல்லனா நாங்க மேடை விட்டு இறங்குறோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சயின்ஸ், எவல்யூஷன் தியரி, லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் பத்தி பேசுங்க. எத்தனை பேர் நீங்க சொல்றத சுவாரஸ்யமா கேட்பான்னு நீங்களே பாப்பீங்க. அநேகமா நீங்க பேசி முடிக்கிறச்சே இங்க இருக்கிற எல்லாரும் ராமாயணத்துல வர கும்பகர்ணன் கேரக்டரா மாறி இருப்பா, அது மட்டும் நிச்சயம். நீ அங்கேயே நில்லுமா. கற்பகம், கற்பகம். என்னன்னா வந்துட்டேளா? பிருந்தாக்கு திருஷ்டி சுத்தி போடணும், சீக்கிரம் கொண்டா. திருஷ்டியா? ஆமா, சீக்கிரம் வா. சரி சரி, கொண்டு வரேன் கொண்டு வரேன். அப்பா, எனக்கு எதுக்கு திருஷ்டி? சொல்றேம்மா சொல்றேன். வா வா, சீக்கிரம் வா. இதோ வரேனா. என்னன்னா திடீர்னு திருஷ்டி சுத்த சொல்றே? என்ன இன்னைக்கு உன் பொண்ணு சாதாரண விஷயமா பண்ணிருக்கா? என்ன? நாங்கெல்லாம் காரை விட்டு இறங்கி கதை சொல்லலான்னு மேடைக்கு போறோம்.
அப்ப எங்கேந்து வந்தாலோ 4 பசங்க, காலேஜ் பசங்க ராமாயணத்துல இருந்தும் பாரதத்துல இருந்தும் ஏதோ ஏதோ எடக்கு முடக்கா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகுமோன்னு பாக்கும்போது அப்ப நம்ம பிருந்தா போய் அவளை எதிர்த்து 4 கேள்வி கேட்டா பாரு இங்கிலீஷ்ல. அவங்க பதில் சொல்றதுக்கு வாய் இல்லாம ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தாண்டி திருஷ்டி சுத்தி போட வேண்டியதுதான். இந்தாங்க பத்த வைங்க. உள்ள போ. அஞ்சன குமாரம் ஸ்ரீயாஞ்சனேயம் அஞ்சன குமாரம் வாயு குமாரம் வானரவீரம் ஸ்ரீயாஞ்சனேயம் நமோ நமோ அஞ்சனபுத்திரம் நமோ நமோ வாயுகுமாரம் நமோ நமோ வானரவீரம் நமோ நமோ ஸ்ரீயாஞ்சனேயம் நமோ நமோ அஞ்சனபுத்திரம் நமோ நமோ வாயுகுமாரம் நமோ நமோ வானரவீரம் நமோ நமோ ஸ்ரீயாஞ்சனேயம் அஞ்சனகுமாரம் என்னன்னா பிருந்தாவோட பாட்டை இவ்வளவு நாள் கேட்காத மாதிரி என்னமோ ரசிச்சு கேட்டு இருக்கே. பாருடி, அவ எவ்வளவு ஸ்ரத்தையா பகவான் நாமத்தை சாதகம் பண்றான்னு. உங்களோட குணம் அப்படியே பிருந்தாவுக்கு வந்திருக்குன்னா நீங்க இத்தனை வருஷமா ஹரிகதா சொன்ன பலனும் பெரியவாளோட ஆசீர்வாதமும் தான் பிருந்தாவுக்கு இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு ஞானம் வரத்துக்கு காரணம்னா. அவ நிச்சயமா பெரிய ஹரிகதா பண்டிதையா வருவடி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க பொண்ணுங்கிற பேரே போருமேனா அது சொன்னாலே தானே பேரும் புகழும் கிடைக்கும். அடி மக்கு, பேர் வாங்கின பிள்ளையா பிறந்தா ரொம்ப கஷ்டண்டி. எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணுவா. சின்ன தப்பு பண்ணாலும் அப்பா மாதிரி இல்லைன்னு சொல்லுவா. ஆனா நம்ம பிருந்தா வேற. அவகிட்ட அபூர்வமான ஞானம் இருக்குடி. இதுல வேற அகாடமிக்ஸ் கூட படிச்சிருக்கா. இதெல்லாம் பயன்படுத்தினா என்ன மிஞ்சிடுவாடி. மொத்தத்துல உங்களுக்கு ஒரு கலா வாரிசு உருவாயிடுதுன்னு சொல்லுங்க. ஆமாண்டி, எங்க என் கலை என்னோட அழிஞ்சிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா பகவான் பிருந்தா மூலமா அதை போக்கிட்டார். ஹரிகதாவுல தனக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருச்சுன்னு எங்க தாத்தா சந்தோஷமா இருந்த நேரத்தில் தாண்டா ஒரு நாள் எங்க குடும்பத்துல பெரிய இடியே விழுந்தது. கும்பகோணத்துக்கு ஹரிகதா பண்றதுக்கு எந்த தேதியில போகணும் பாரு. என்னம்மா பிருந்தா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மணி.
பிருந்தா 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 என்னம்மா என்னாச்சு பிருந்தா 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 எழுதுமா பிருந்தா 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 என்னம்மா மடி எழுதுடா என்னம்மா பிருந்தா பிருந்தா எழுது என்னம்மா என்னாச்சு ஆறு ரெடி பண்ணுங்க பிருந்தா எழுது பிருந்தா எழுதுமா எழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிருந்தா எழுதுமா எழுது பசி கொஞ்சம் சீக்கிரமா போப்பா அம்மா பிருந்தா பிருந்தா கொஞ்சம் சகிச்சுக்கோமா என்னம்மா பிருந்தா வலிக்கிறதுமா கடவுள் இருக்காருமா கைவிட மாட்டார் கொஞ்சம் சகிச்சு கூட இல்லம்மா பிருந்தா உனக்கு ஒண்ணும் இல்ல பயப்படாத பிருந்தா நோக்கு ஒண்ணும் ஆகாது நோக்கு ஒண்ணும் ஆகாது அப்பா